இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த அழகான ஓய்வு நாள் காலையில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் த லாஸ்ட் சண்டே ஆஃப் திஸ் இயர் 2020. இந்த 2020 வருடத்தில் உள்ள கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாள் நமக்கு இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனையோ பாடுகள் நமக்கு வந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம ரீச் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்க்ரேப் பண்ணி கொண்டு இந்த நாளுக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு அநேக பாடுகள் இந்த வருடத்தில் நம்ம கடந்து வந்தது. ஆனாலும் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தின்படி நீதிமான் ஒருபோதும் அவன் தள்ளுண்டு போகாதபடி, அவரது குமாரர்களும் குமாரத்திகளும் ஒருபோதும் கீழே விழாதபடிக்கு நம் கர்த்தர் நம்மை தூக்கி கொண்டு அவர் செட்டைகளில் நம்மை ஏந்தி கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2004 வருடம் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். இந்த நாளில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ஃப்ளாரிடா என்ற ஒரு பட்டணத்தில் சார்லி என்ற ஒரு வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் என்ன நடந்துச்சான், அவனுடைய வாழ்க்கையில் அன்றைய தினம் ஒரு திருப்பு முனையாக இருந்தான். என்ன நடந்துச்சான், அவன் லைஃப்பில் அன்னைக்கு தான் the most disastrous day in his life. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அன்றைய நாளில் ஒரு பெரிய ஒரு ஹரிக்கேன் ஒன்று அந்த ஃப்ளாரிடா பட்டணம் முழுவதும் அடித்து கொண்டே இருந்ததாம். எப்பொழுதெல்லாம் அந்த ஊரில் ஃப்ளாரிடாக்குள்ளாக அந்த ஹரிக்கேனோ இல்லாவிட்டால் இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டியோ வந்துச்சுனாலும் என்ன செய்வாங்களாம், 55 வருடம் பழமையாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேனியன் ட்ரீ, ஒரு ஆலமரத்தடியில் அவர்கள் எல்லாரும் போய் தஞ்சம் புகுவார்களாம். அந்த ஊரில் இருக்கிற பாதி பேர் அந்த ஆலமரத்துக்கு அடியில் போய் they will just go and find their shelter there. ஸோ அப்படியாக அந்த ஊரே அங்கே போய் நிற்கும் போது என்ன நடந்துச்சான், கொஞ்ச நேரத்தில் இந்த ஹரிக்கேன் கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருந்துச்சான். உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் என்று கடந்து சென்று விட்ட பிறகு இந்த சார்லி என்ன செய்து கொண்டிருந்தானா, அந்த இடத்துல அவன் வெயிட் பண்ணி கொண்டு பயந்து கொண்டிருந்தான். அப்போ என்ன நடந்துச்சான், இந்த 55 வருடம் பழமையாக இருந்த இந்த ஆலமரம் அந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேரை பாதுகாத்து வந்த அந்த பெரிய ஆலமரம் என்னாச்சான், அந்த கிளை ஒன்று அங்கிருந்து சரிந்து விழுந்து இவன் தலையில் விழுந்து இவன் அகோரமான ஒரு மரணம் இவனுக்கு ஏற்பட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த தம்பி பார்த்தீங்கன்னா, அவன் 55 வருடம் பழமையாக இருந்த அந்த ஆலமரத்தடியில் தன்னை 55 வருடம் இந்த உலகத்தையே பாதுகாத்த அந்த மரம் நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் அந்த தம்பி என்ன தெரியுமா பண்ணிட்டான், அவன் அதை நம்பினவனாக அதன் கீழாக சென்று விட்டான். பட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். that banyan tree failed him. அந்த ஆலமரம் அவனை ஏமாற்றி விட்டது. என்ன பண்ணுச்சு, அதை ஒரு பிரான்ச் ஒன்று விழுந்து அவன் மரித்து போனான். என் அன்பு சகோதரனே, இந்த 2020 வருடத்தில் எத்தனையோ பேரிடம் நாம் பாதுகாப்பிற்காக சென்றிருப்போம், சந்தோஷத்திற்காக சென்றிருப்போம், நிம்மதிக்காக சென்றிருப்போம், நமக்கு சமாதானத்திற்காக சென்றிருப்போம். இப்படியாக எல்லார்கிட்டையும் we would have gone to find some comfort to our soul. நமது இருதயத்திற்கும் நமது ஆத்மாவிலும் இளைப்பாறுதலுக்காக அநேகரிடம் நாம் கடந்து சென்றிருப்போம். அநேக காரியங்களுக்கு நேராக நம் எண்ணத்தையும் நம் சிந்தையும் நாம் ஒருவேளை புகுத்தி கொண்டிருந்திருக்கலாம். But you know what happened? We would not have found true peace. உண்மையான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இந்த வருடத்தில் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். என் அன்பு சகோதரனை, இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் குமாரனை, எனது இயேசுவானவரை இந்த பூமிக்குள்ளாக நான் அனுப்பினதின் நோக்கம் எதற்காகவென்றால் உனக்கு சமாதானத்தை தரும்படியாக. The Lord has come into this world. Jesus Christ has been sent into this world to give you true peace. உனக்கு ஒரு உண்மையான நிச்சயமுள்ள ஒரு சமாதானத்தை உனக்கு அருளும்படியாக. என் அன்பு பிள்ளையே, சமாதானம் இல்லாமல் நீ ஒருவேளை சிதைந்து போயிருக்கலாம். உன் ஆத்துமா ஒருவேளை பலவீனப்பட்டு காணப்படலாம். உன் ஆவி சோர்ந்து போயிருக்கலாம். என்ன பிரதர், எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் சமாதானமே இல்லையே, இந்த 2020 போராட்டமாகவே இருக்குது, துன்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் நீங்கள் நினைக்கலாம், இந்த 2020 எப்படியோ முடிச்சு தள்ள போகிறோம், இந்த 2021 வருடமாவது எனக்கு சமாதானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைய தினமும் என் பிள்ளையானவன் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தது. இந்த நாளிலும் எனது குமாரன் இந்த பூமிக்குள்ளாக கடந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நீங்கள் ஆசரித்து முடித்தீர்கள். அந்த காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, he has come into this world to give you his peace.
அவரது இதயத்தில் உள்ள, அவரது ஆத்துமாவில் இருக்கிற, அவர் சமாதானத்தோடு கூட இருக்கிற அந்த உருவத்தையே, அந்த சமாதான காரணரே இன்றைக்கு உனக்காக அவர் அனுப்பிவிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord has come into this world to give you his peace. அன்பு சகோதரனே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? என்னோடு கூட நீ முழங்கால் படியிட்டு நம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? நாம் இருக்கிற இடங்களில் நம் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நம் தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாக, இந்த சமாதானமற்று இருக்கிற இந்த சூழலில், இந்த சமாதானமற்று இருக்கிற இந்த உலகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தகப்பனே, நீர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தீர் என்ற ஒரு நிச்சயத்தை குறித்து எங்களிடமாக விவரிக்கும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய தினம்தான் ஆண்டவரே அப்பா கடைசி வாரமாக இருக்கிறதுலால் இந்த 2020 வருடத்தில் உள்ள ஒரு கடைசி ஒரு வீக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். The last Sunday of this year 2020 is what we have stepped inside. நாங்கள் அடி எடுத்து வைத்தது இந்த கடைசி வாரத்திற்குள்ளாக, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைய தினமும் ஆண்டவரே, உமது கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். உமது தயவு எங்கள் மீது அது நிழலாடி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. உமது இரக்கங்கள் எங்களுக்கு புதியதாக தினந்தோறும் காணப்படட்டும். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்களால் தகப்பனே, என்னை மறைத்து கொள்ளும் அப்பா. உமது பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படும் ஆண்டவரே. ஆவியானவரின் செட்டைகளில் இருந்து அப்பா நீர்தாமே உமது பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப பொற்பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, hope this Christmas would have been a blessed one for you and me. உங்களுக்கும் எனக்கும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையானது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் அவர் சந்தோஷப்படுத்தும்படியாக, நாம் ஒவ்வொருவரின் இருதயத்திற்குள்ளாக அவர் நம்பிக்கையை விதைக்கும்படியாக, அவர் சந்தோஷத்தை விதைக்கும்படியாக, அவர் ரட்சிக்கும்படியாக, இன்றைக்கும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது செட்டிங்கில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எங்கன்னு பார்க்கும் பொழுது நான் ஹாலிடேஸ்க்காக நான் ஊருக்கு கடந்து வந்திருக்கிறேன். ஊரில் இருந்து உங்களிடமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரிகள், நடந்த ஒரு காரியத்தை உங்களிடமாக நான் சொல்லட்டும். 1555 வருடம் நிக்கலஸ் பிராட்ஃபோர்ட் என்ற ஒரு தேவனுடைய தாசன் ஒருவரை அவர் தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டபடியால், அவர் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அவர் எங்கும் பறைசாற்றியதன் காரணமாக அவர் என்ன செஞ்சாங்களாம், அவரை சிறைச்சாலையில் அடைத்தார்களாம். சிறைச்சாலையில் அடைத்து விட்ட பிறகு திடீரென்று ஒரு நாள் அவருக்கு நேராக தீர்ப்பு கொடுத்தாங்களாம். இவரை நம்ம ஒரு பெரிய கம்பத்தில் கட்டி வச்சு இவரை சுற்றி தீ மூட்டி இவரை கொலை செய்ய வேண்டும், இவர் கருகி அதில் சாம்பலாக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கினார்களாம். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, அங்கே இருந்த தெய்வ பிள்ளைகள் யாவரும் கண்ணீர் வடித்தார்களாம். இந்த சென்டென்ஸை கேட்டோன்னே, இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேர்டிக்டை, இந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கேட்டோன்னே, இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தீர்ப்பை அவர்கள் பார்த்த உடனே எல்லாரும் கண்ணீர் வடித்தார்களாம். அன்றைய தினம் இரவு இவருடைய சொந்த சகோதரர் இவரிடமாக வந்து சொன்னாராம், பிராட்ஃபோர்ட், நீ இன்னைக்கு நைட்டு தான் லாஸ்ட்டாக நீ உயிர் வாழப் போகிறாய். இன்றைக்கு நைட்டோடு கூட நாளை காலைல நீ எழும்பின உடனே உன்னை கொலை செய்து விட போகிறாங்க. இன்னைக்கு நைட் நீ ஒருவேளை டென்ஷனாக பர்ப்ளெக்ஸ்டாக இருப்ப. ஸோ நான் என்ன பண்ணுறேன், உன்னிடமாக கடந்து வருகிறேன். லெட் மீ கம் டுவர்ட்ஸ் யூ அண்ட் இன்றைக்கு இரவு உன்னோடு கூட நான் தங்கிக் கொள்கிறேன். லெட் மீ ஹாவ் அ ஸ்வீட் கம்யூனியன் வித் யூ. உன்னோடு கூட நான் ஒரு ஐக்கியத்தை நான் ஏற்படுத்தி இன்றைக்கு தினம் உன்னோடு கூட நான் நித்திரை செய்யட்டும். உன் பக்கத்தில் நான் படுத்து உன்னை நான் ஆற்றி தேற்றி கிறிஸ்துவுக்குள் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த ஆசையோடு கூட அவர் இவரிடமாக வந்து சொன்னார். இதை கேட்ட உடனே நிக்கலஸ் சொன்னாராம், எனக்கு யாருமே வர வேணாம், ஐ வில் பி அட் பீஸ் வித் த லார்ட். தேவனோடு கூட நான் சமாதானமாக இருந்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையானது இன்றோடு முடிய போகிறது. நாளை காலையில் என்னை கொன்றுவிட போகிறார்கள். டுடே இஸ் மை லாஸ்ட் நைட் ஆன் திஸ் எர்த். இன்றைய தினம் தான் என்னுடைய இரவு கடைசி இரவாக இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி இரவிலும் நான் தேவனோடு கூட, நான் மன சாந்தியோடு கூட, மன சமாதானத்தோடு கூட நான் மனரம்யமாக இருக்க போகிறேன் என்று சொன்னார்.
என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, மரிக்கும் தருவாயில் கூட he was found to be at peace with the Lord. தேவனோடு கூட அவர் சமாதானத்தோடு கூட, அவர் மரிக்கும் அந்த வேளையில் கூட அவர் சமாதானத்தோடு கூட அவர் இருக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டினார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 26வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது it talks about the peace which comes when you trust the Lord. தேவன் மீது நாம் விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம், நம் இருதயத்தை அவர் சமாதானத்தினால் நிரப்புகிறாராம். இந்த நிக்கலஸ் பார்த்தீங்கன்னா he was trusting the Lord 100%. அவர் 100% அவர் தேவன் மீது அவர் நம்பிக்கை உள்ளவராகவும் கர்த்தர் மீது அவர் பற்றுதலாகவும் இருந்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும், இன்னைக்கு நைட்டோட என் கதை முடிஞ்சிருச்சு, நாளை தினம் they are going to burn me, they are going to kill me, நான் மரித்து விட போகிறேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர் இருதயத்திற்குள்ளாக அலைமோதி கொண்டிருந்தாலும் கூட அந்த வேளையிலும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்காரு, அவர் சமாதானம் உள்ளவராகவே தான் இருக்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், we should have cried. நம்ம அந்த இரவு முழுசும் அழுதுருப்போம். ஆண்டவரை மறுதலிக்கலான்னு கூட நமது இதயமானது it would have told. அந்த அளவுக்கு நம்ம என்ன இருப்போம், டென்ஸ்டாக இருப்போம், பர்ப்ளெக்ஸ்டாக இருப்போம், கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா எதுக்காக ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்ம மறிக்கும்படியாக கர்த்தர் எதுக்காக நம்மளை கொண்டு போயிட்டாரு, நம்ம உண்மையாகவே ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமா, உண்மையாகவே ஆண்டவருடைய குட் புக்ஸில் இருக்கிறோமா என்று ஒருவேளை நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்குள்ளாக கடந்து வந்திருப்போம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஈவன் அட் த பாயிண்ட் ஆஃப் டெத், மரணம் அவருக்கு நேரும் பொழுதும் சரி, மரண படுக்கையில் அதாவது மரணத்திற்கு ஏதுவாக அவரை கொண்டு செல்லும் போதும் சரி, அந்த நேரத்தில் கூட அவர் இருதயமானது அது சமாதானத்தோடு கூட மனசாந்தியோடு கூட மனரம்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் இதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு how is your heart? Is it at peace with the Lord? இந்த பீஸ் என்ற வார்த்தை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது இது 400 முறை வருகிறதாம். இந்த சமாதானத்தோடு கூட எது ரொம்ப அட்டாச்சாகி வருகிறது என்று பார்க்கும் பொழுது the Prince of Peace, சமாதான காரணர். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 முறை வருகிறதாம். இந்த சமாதானம் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் மூல வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்தில் என்ன வார்த்தை என்று பார்க்கும் பொழுது ஷலோம் என்று பார்க்கிறோம். இந்த ஷலோம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது இட் சிக்னிஃபைஸ் கம்ப்ளீட்னஸ், இட் சிக்னிஃபைஸ் பர்ஃபெக்ஷன், இட் சிக்னிஃபைஸ் பிளிஸ், இட் சிக்னிஃபைஸ் த கம்ப்ளீட் நேச்சர். முழுமை அடைகிறதும் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதும் அது ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும், மன சமாதானத்தை மன சாந்தியை உண்டு பண்ணும் ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, எபிரேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் அதாவது யூதர்கள் ஜூஸ் என்ன பண்ணுவாங்களாம், when they call and talk to one another, அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம், ஷலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். லெட் யுவர் லைஃப்ஸ் பி கம்ப்ளீட், உங்கள் வாழ்க்கை முழுமை அடையட்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நன்மையானதாக இருக்கட்டும், அது நல்லபடியாக முடியட்டும். லெட் இட் பி ஹோல், லெட் இட் பி பர்ஃபெக்ட் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதித்து ஆரம்பிப்பார்களாம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த ஷலோம், இந்த பீஸ் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். திஸ் பீஸ் கம்ஸ் ஃப்ரம் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த சமாதான காரணமிடமிருந்து தான் இந்த சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நான் அநேகரிடம் நான் சென்று விட்டேன், அநேகரிடம் அநேக காரியங்களை குறித்து நான் பேசி, நான் முறையிட்டு, நான் செய்து என்னென்னோ நான் பண்ணி பார்த்துட்டேன், பட் ஸ்டில் ஐ கேன் நாட் ஃபைண்ட் பீஸ் என்று நீங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தில் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், சமாதானம் பண்ணுகிறதுக்கு ஒரு காலம், யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு காலம் என்று பார்க்கிறோம். there is a time for war and there is a time for peace என்று பார்க்கிறோம். there is no peace without a war. ஒரு சண்டை இல்லாமல், ஒரு போராட்டம் இல்லாமல் சமாதானம் வரவே வராது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை முழுவதுமாக யுத்த களமாகவே தான் இருக்குது, எப்பொழுதும் நான் சண்டையிட்டு கொண்டே தான் இருக்கிறேன், மை லைஃப் இஸ் ஆல்வேஸ் அட் வார். அப்படியே வார் ஃப்ரண்ட்டில், பேட்டில் ஃப்ரண்ட்டில் இருந்து கொண்டு எப்பொழுதுமே நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஊழியத்தில் எனக்கு ஒரு சகோதரனை நான் அறிவேன். அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. உடனே கர்த்தருடைய பாதத்தில் அவர் இருந்து கொண்டு அந்த பிரச்சனைக்காக கர்த்தரிடமாக அவர் முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், சில வருடங்கள் கழித்து அவர் குறிப்பிட்டு ஜெபித்த அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுத்தார்.
பல வருடங்கள் இந்த சகோதரன் கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஒரு வழியாக ஒரு பதில் வந்துச்சு. பதில் வந்துட்டு அவர் சரி ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு 2 நாட்கள் அவர் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்தார். 2 நாட்கள் அந்த சகோதரன் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்த உடனே என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இம்மீடியட்டாக the next problem propped up. அடுத்த ப்ராப்ளம் இம்மீடியட்டாக வந்தது. உடனே திரும்பியும் அதுக்காக ஆண்டவரிடமாக முறையிட ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த prayer was also answered by the Lord. அந்த ஜெபமும் கர்த்தர் கேட்டார். உடனே ஒரு 2 நாள் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்தார். திரும்பவும் ஒரு பிரச்சனை. அவர் என்கிட்ட வந்து கேட்டார், தம்பி நான் பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு இட்டர்னல் சொல்யூஷனே எனக்கு இல்லையே, இட்டர்னலாக இந்த பிரச்சனை எனக்கு முடியவே முடியாதா? ஆவியானவர் எனக்குள்ளாக உணர்த்தினார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான். நீ ஒரு கிறிஸ்தவன் என்று வெளியே ஜனங்கள் முன்பதாக நீ மார்த்தட்டி கொண்டா என்றால் அதற்கு பின்பதாக யூ ஹாவ் டு பே அ பிரைஸ். என்ன பிரைஸ் தெரியுமா? யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி ஸ்டே இன் த பேட்டில் ஃபீல்ட். உன்னை ஒருவன் கிறிஸ்தவன், உன்னை ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன், உன்னை ஒருவன் ஆவிக்குரிய மனிதன் என்று பிசாசு உன்னை பார்க்கும் பொழுது அது தெரிந்து கொண்டதென்றால் உனக்காக அநேக கண்ணிகளை அநேக யுத்தங்களை பிசாசு ஏற்படுத்தி கொண்டே தான் வருவான். Being a Christian is not an easy joke. கிறிஸ்தவன் என்பது ரொம்ப ஈஸியான ஒரு ஜோக் கிடையாது. ஐ எம் a Christian சொல்லிட்டு வெளியில சும்மா பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவன் என்றால், ஆவிக்குரிய பிள்ளை என்றால், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் நாம் முழுவதுமாக ஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை என்று இன்றைக்கு நீரும் நானும் சொன்னோன்னா அதற்கு பின்பதாக ஒரு பெரிய யுத்தக்களம் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கோ. அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு யுத்த களம் உனக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரிகள், ரோம அரசாங்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். த ரோமன் எம்பையரில் இருக்கிற த பெஸ்ட் ஆர்மி என்னன்னு பார்க்கும்போது 10th லீஜன் சொல்லுவாங்க, இன்னொன்று தண்டரிங் லீஜன் சொல்லுவாங்க. அந்த 10th லீஜன் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்க்கும்போது சீசர் அகஸ்டஸ் கிட்ட இருந்தது தான் இந்த 10th லீஜன். ஆனால் இந்த தண்டரிங் லீஜன் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்க்கும்போது ஆரிலியஸ் என்ற ஒரு பெரிய ஒரு எம்பரர் கிட்ட இருந்தது. இந்த தண்டரிங் லீஜனை குறித்து தான் பார்க்கும்போது, இந்த தண்டரிங் லீஜன் அப்படின்னா என்ன என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த லீஜன் என்ன பண்ணாங்களா, ஒரு விசை ஒரு பெரிய ஒரு ஆர்மிக்கு அகேன்ஸ்டாக இந்த பெட்டாலியன் கடந்து சென்றார்களாம். இந்த பெட்டாலியன் கடந்து செல்லும் பொழுது they were just caught up in a mountain. ஒரு 2 மவுண்டன்ஸ்க்கு நடுவில் அவங்க மாட்டிக்கொண்டார்களாம். ஏன்னா அந்த புறம் ஒரு ஆர்மி நின்றுட்டு இருந்துச்சான், பின்பதாக இன்னொரு ஆர்மி நின்று கொண்டு இருந்துச்சான். they were just caught up in the middle. அந்த மலையை விட்டு அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்கன்னா இவங்க மாண்டு போயிடுவாங்களாம். யாராவது ஒரு ஆர்மி இவங்களை பிடிச்சி இவங்களை முழுவதுமாக சங்கரிக்கும்படியாக 2 சைட்லையும் அதை காத்து கொண்டே இருந்ததாம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த லீஜனில் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். இந்த ஆரிலியஸ் வந்து he was against Christianity. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கூட இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு இவர்களை அனுப்பின, இந்த தண்டரிங் லீஜன்ஸை அனுப்பின நோக்கம் என்னன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் போய் மாட்டிக்கொண்டு சாவட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பலியாடுகளை போல இந்த பெட்டாலியனை அவர் அனுப்பி விட்டுருந்தாராம். அவருக்கு கிறிஸ்தவ மதம் என்றால் பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு குமாரன் அவர் யாருக்கிட்ட அனுப்பி விடுறாரு, இந்த எல்லா போர் சேவகர்களையும் அவர்களை அடிக்கப்படும்படி கொண்டு செல்லவிருக்கும் சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல யார் அனுப்பி விடுறாரு, இந்த பெட்டாலியன் அனுப்பி விடுறாரு. உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாரும் அந்த இடத்துல they were just caught up in between. அதில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார்களாம், ஆண்டவரே நாங்கள் எந்த புறம் சாய்கிறதுன்னு தெரியல, இந்த பக்கம் போனால் இவன் வெட்டிடுவான், அந்த பக்கம் போனால் அவன் என்னை சங்கரிச்சிருவான், ஆண்டவரே நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்காக நீர் ஒரு ஹெல்ப்பை பண்ணும் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஏதாவது செய்யும்னு சொல்லிட்டு அவர்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்தார்களாம். அன்பு சகோதரர்களே, நடந்தது என்ன தெரியுமா? வானம் திறந்ததாம். வானம் திறந்து வானத்திலிருந்து கல் மழை பொழிந்ததாம். ஹெயில் ஸ்டோன்ஸ் மேலேருந்து விழுந்துச்சான். ஹெயில் ஸ்டோன்ஸ் விழ விழ வானத்திலிருந்து இடிமுழக்கத்தோடு கூட மின்னல்கள் புறப்பட்டு வந்ததாம். அந்த மவுண்டனே முழுவதுமாக பிரைட்டாக அதை இலுமினேட் பண்ணுற அளவுக்கு மேலேருந்து இடியும் மின்னலுமாக வந்து விழுந்துச்சு. கீழே இருந்த எல்லா ஆர்மிஸ் மேலேயும் இந்த கல் மலை வந்து புழிஞ்சிச்சான். மலை மேலே இவங்க நின்றுட்டு இருக்காங்களாம், இவர்கள் மேலே ஒரு கல் கூட உழலையாம். மலை அடிவாரத்தில் 2 புறமும் நின்று கொண்டு இவர்களுக்காக காத்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தின் மீது முழுவதுமாக வந்து விழுந்ததாம். முழுவதுமாக they were totally killed and they were devastated by the hailstones which came down from the heavens.
வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த கல்மழையானது அவர்களை முழுவதுமாக சங்கரித்து போட்டதாம். அன்றையிலிருந்து தான் அந்த பெட்டாலியனுக்கு ஒரு நேம் ஒன்று வந்துச்சான். தீஸ் பீப்புள் ஆர் த தண்டரிங் லீஜன்ஸ். இவர்கள் தான் இடி முழக்கத்தின் ஒரு பெட்டாலியன், இடி முழக்கத்தின் ஒரு யுத்த வீரர்கள் என்று. இவங்க உயிரோடு கூட வந்தோடனே இந்த ஆரிலியஸ் ஷாக் ஆகிவிட்டாராம். அவர் உடனே சொன்னாராம், இவங்க சும்மா சாதாரணமாக உயிரோடு கூட வரல, இவர்களை உயிரோடு கூட ஒருவர் வர வைத்திருக்கிறார், அவரை நான் தொழுது கொள்ளவிருக்கிறேன் என்று அவர் மனமாற்றம் அடைந்தாராம். ஹல்லேலூயா. My dear brother and sister, Christian life is something wherein which you have to walk on top of a knife. கத்தி மேலே நடக்கிற ஒரு வாழ்க்கை தான். இந்த புறமும் சாய முடியாது, அந்த புறமும் சாய முடியாது. யுத்தத்தை டெய்லி சந்திச்சு கொண்டே இருக்க வேண்டும். யுத்தத்தை டெய்லி சந்திச்சு கொண்டே இருக்க. இங்கே பிரசங்கியில் பார்க்கிறோம், வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யுத்தத்திற்கு ஒரு காலம் உண்டு, சமாதானத்திற்கு ஒரு காலம் உண்டு. There is a time for war and there is a time for peace. யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த யுத்தம் இருந்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு எப்பொழுதுமே சமாதானமாகவே இருக்கணும், நான் 24 மணி நேரமும் என் இருதயமானது சமாதானத்தோடு கூட இருக்கணும்னா நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது. நீங்கள் நேராக எங்கே போயிடணும்? அழகாக ஒரு சிமெட்ரிக்கு போயிட்டு அழகாக ஒரு குழி தோண்டி அழகாக நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கணும். ஹல்லேலூயா. That is the place when we will have eternal peace. காலமாக நிம்மதியாக படுத்து கிடக்கணும்னா அந்த இடத்துல தான் நீங்கள் படுத்து கிடக்கணும். பட் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தமும் இருக்கணும், சமாதானமும் இருக்க வேண்டும். யுத்தம் 10 நாள் இருக்குதா, ஆண்டவருடைய சமாதானம் ஒரு நாள் நம்மை முழுவதுமாக நிரப்பும். திருப்பி அடுத்த நாள் அந்த யுத்தம் ஆரம்பிக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யுத்தத்தின் மத்தியிலும் உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை சொல்லலாம், பிரதர் என் லைஃப்பில் வெறும் யுத்தம் மட்டும் தான் பிரதர் இருக்கு. பட் the Lord is saying today, I will give you my peace amidst that war in which you are fighting. நீ சண்டையிட்டு கொண்டு, நீ மன்றாடி கொண்டு, நீ புரண்டு கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையின் நடுவில், அந்த யுத்தத்தின் நடுவில், நீ ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற அந்த யுத்தத்திற்கு நடுவில் உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. See how blessed and big our God is. நம் தேவன் எவ்வளோ ஒரு பராக்கிரமமிக்க ஒரு கர்த்தர் என்று பாருங்க. அவர் சொல்றாரு, உனது பிரச்சனையில், உனது யுத்தத்தில் உன்னோடு கூட உனக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்தது எதற்காக தெரியுமா? பூமிக்கு சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது வேதத்தில் பார்க்கலாம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். Glory to God in the highest, peace on earth என்று பார்க்கிறோம். பூமியில் இருக்கிறவர்கள் யாவருக்கும் சமாதானம். எப்படி இந்த சமாதானம் வருகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் சமாதான பிரபு என்று அவர் அழைக்கப்படுகிறார். He is called the Prince of Peace. இந்த சமாதானம் யாரிடத்திலிருந்து வருகிறது? இந்த சமாதான காரணர், இந்த சமாதானத்தின் பிரபு இடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்தது உன் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தரும்படியாக தான். ஹல்லேலூயா. He has come into this world to give you his peace. அவரது சமாதானத்தை உனக்குள்ளாக அவர் விதைக்கும்படியாக, உனக்குள்ளாக அவர் தரும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் when we celebrate the coming of the Lord Jesus Christ, கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்ததை நாம் செலிப்ரேட் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் பூமிக்கு வந்ததே உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை, இன்றைக்கு தான் the last day of this series. இந்த தொடர் போதனையின் கடைசி நாள். முதலாவதாக இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் இவ்வாறாக தியானித்தோம், the Lord has come to give you hope. அவர் நம்பிக்கை தரும்படியாக வந்தார் என்று. 2வது வாரம் நாம் பார்த்தோம், the Lord has come to give you joy. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வென்று. 3வது வாரம் நாம் தியானித்தோம், the Lord has come to give you his redemption. அவரது ரட்சிப்பை நமக்கு வழங்க வேண்டும், நம்மை ரட்சிக்கும்படியாக தான் அவர் பூமிக்குள்ளாக வந்தார் என்று. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் நான் இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், உண்மைதான் பிரதர், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார், கரெக்ட் தான் நீங்கள் பேசுகிறது. பட் லெட்ஸ் டாக் ரியாலிட்டி. The first thing which we are going to discuss today is reality.
முதலாவதாக நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ரியாலிட்டி, உண்மையான நடக்கிற நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நடக்கிற நிலவரத்தை பார்க்கும் பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிவில் லிபரேஷன் யூனியன் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அமெரிக்கன் சிவில் லிபரேஷன் யூனியனில் நீங்கள் பார்க்கும் பொழுது தே ஹேவ் ஃபைல்டு கேஸாக ஒரு கேஸ் ஒன்று இப்போ அவங்க போட்டிருக்காங்க. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி, அதாவது மிலிட்ரி சிமெட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள காஃபின் பாக்ஸ் எடுத்து உள்ளே கிடத்தி முன்னாடி ஒரு கிராஸ் பார் ஒன்று வைப்பாங்க, அதாவது சிலுவையை அவர்கள் நட்டி வைப்பார்கள். இவங்க இந்த லிபரேஷன்லேருந்து, இந்த யூனியன்லேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த சிலுவையை உடனடியாக அவங்க அடித்து நீக்க வேண்டும் என்று. ஏன்னு பார்க்கும் பொழுது சிலுவை என்று இனி ஒன்று இருக்கக்கூடாது. சிலுவை என்பது ஒரு இனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ சிலுவை இருக்கவே கூடாது, இட் ஷுடன்ட் பி தேர் என்று சொல்லி அந்த சிமெட்ரிஸில் கிராஸ் வைக்கிறதே, அவங்க அந்த டூம் ஸ்டோனில் அந்த கிராஸ் வைக்கிறதை அவங்க முழுவதுமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று நான் வாசித்தேன். அதே போல் நீங்கள் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அநேக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்க்கும் பொழுது ஒரு மாதத்தில் என்ன நடக்குதான், 16,204 மர்டர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதாம். இந்த பேண்டமிக் மத்தியிலையும் அநேகர் கொலை செய்யப்படுகிறார்களாம். அநேகருக்கு பணம் தேவைப்படுறதுனால மற்றவர்களை சென்று அவர்கள் கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சுமார் 1,98,850 ரேப்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதாம். இந்த உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த நியூயார்க் பட்டணத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா தெஃப்ட் நடக்குதாம். 14.2 மில்லியன் தெஃப்ட், அதாவது திருடர்கள் அங்கே எங்கும் கடந்து சென்று யாவரையும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வளர்ந்து இருக்கிற ஒரு நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது அதோடைய கேபிட்டல், தலைநகரமான இந்த நியூயார்க்லே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க டீன் சூசைட், அதாவது வாலிப பருவத்தில் அவங்க சூசைட் பண்ணுற அந்த ரேட் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதலாவதாக இருக்கிறது இந்த நியூயார்க் சிட்டி தானா. என் அன்பு சகோதரனே சகோதரிகள், அவங்க இன்னொரு காரியம் சொல்கிறாங்க, மொத்தம் 3.4 மில்லியன் வீடுகளை அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. ஜனங்கள் ஒரு வீட்லேயும் புகுந்து வீட்டில் இருக்கவங்களை அடித்து கொன்று வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அவர்கள் திருடி கொண்டு செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் கம்ப்ளீட் கேஆஸ் வேர் கேன் வி ஃபைண்ட் பீஸ்? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இதுதான் உலகம், இதுதான் வேர்ல்டு, இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். இதில் எப்படி எனக்கு சமாதானம் வரும்? நீங்கள் ஒரு நினைக்கலாம், உலகத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, நியூயார்க்கில் இவ்வளோனா நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிற இந்த சிட்டியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? என் அன்பு சகோதரனை, சமீபத்தில் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக நான் பேப்பரில் வாசித்து கொண்டிருந்த ஒரு புது வைரஸ் ஒன்று லண்டனுக்குள்ளாக வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. உங்கள் அநேகருக்கு அது தெரிந்திருக்கும். B.1.1.7 என்ற ஒரு புது விதமான மியூட்டன்ட் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதான், இம்யூனாக இருக்கவங்கள தான் இம்மீடியட்டாக தாக்க தான் அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுமார் 1.1 தான் இத்தனை நாட்கள் கோவிடில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, இந்த வைரஸ் மூலமாக 1.7 1.8ன்னு எக்ஸ்போனென்ஷியல் ஸ்டேட்டு ஆகிட்டு அது பாட்டுக்கு நிறையா பேரை அது பிடித்து கொண்டு யாவரும் இந்த வைரஸ் கீழாக அவர்கள் அகப்பட்டு மரிப்பார்கள் என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு சகோதரன் அதை குறித்து பேசும்போது இவ்வாறாக சொன்னாங்க, 2020 தான் இருக்கிறதுலே த வேர்ஸ்ட் இயர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். த வேர்ல்ட் இஸ் ஜஸ்ட் வார்மிங் அப். இந்த வைரஸ் என்ன பண்ணுதான், இப்போ தான் சூடு பிடிக்கவே ஆரம்பிக்குதான், இந்த பூமிக்குள்ளாக இப்போ தான் பரவவே ஆரம்பிக்குதான். 2021 இட் இஸ் கோயிங் டு பி த வேர்ஸ்ட் இயர். ஏனென்றால் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொஞ்சமாக தான் அங்கங்கே பரவச்சு. இந்த வருஷம் உலகமே அழிக்கத்தக்க வண்ணமாக அது விஸ்வரூபம் எடுத்து காணப்படும் என்று அந்த சகோதரன் சொன்னான். மை டியர் பிரதர், யூ மே சே, ஹவு கேன் ஐ ஃபைண்ட் பீஸ் ஹியர்? இதில் நான் எங்கே சமாதானத்தை நான் பார்க்க முடியும்? நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ரைட்டு, இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையை பாருங்களேன், வீட்டுக்குள்ளே என் லைஃப்பை பாருங்களேன், வீட்டுக்குள்ளே என் லைஃப் பிரச்சனை தான். என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, வேதாகமத்தில் பார்க்கலாம், சீஷர்கள் யாவரும் ஒரு நாள் படவில் ஏறி அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. படவில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் போட் ஷிப்லலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம், வெளியில் காற்று அடிக்க ஆரம்பிக்குது, புயல் வெளியில் வீச ஆரம்பிக்குது. அதாவது இந்த கப்பலுக்கு வெளியில் இந்த கடலில் புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது. கப்பலுக்கு வெளியில் புயல் வீசிக்கொண்டிருந்தாலும் சரி, போட் அது பாட்டுக்கு ஓரளவுக்கு ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் சென்று கொண்டே தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஆல் த வாட்டர்ஸ் விச் ஆர் அவுட் சைட் ஆஃப் திஸ் போட் ஸ்டார்ட்ஸ் டு கம் இன்சைட், இந்த வெளியில் இருக்கிற எல்லா தண்ணியும் அது கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த கப்பலுக்குள்ளாக அது இறங்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் என்ன தெரியுமாயிடும், உள்ளேயும் கேப்சைஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பித்தோம்.
நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் கப்பலில் போய் கொண்டிருக்கும் போது கூட அப்படி தான் ஒன்று நடந்துச்சுன்னு பார்க்கலாம். புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கப்பலை உருக்குலைத்து விட்டு அவர்கள் யாவரையும் கொண்டு சென்று ஒரு தீவில் கொண்டு போய் போட்டு விட்டுருச்சு. மலித்தா தீவில் கொண்டு போய் போட்டுச்சு என்று பார்க்குறோம். அந்த மலித்தா தீவில் என்ன நடந்துச்சு என்று உங்களுக்கு தெரியும். their ship was broken throughout. அவர்கள் கப்பல் முழுவதுமாக உடைந்து காணப்பட்டது. இதே போல் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு கப்பலில் சீஷர்கள் யாவரும் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது? வெளியில் புயல் அடிக்க ஆரம்பிக்குது. நண்பு சகோதரனே, உங்கள் வீட்டில் ஒருவேளை பிரச்சனை இல்லாமலே இருக்கலாம். உலகம் முழுவதும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை சுகமாய் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சில பேர் நம்மளோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் நம் வாழ்க்கைக்குள்ளாக சமாதானம் குறைச்சலை ஏற்படுத்துவார்கள். அது நடக்கும்போது என்ன ஆகுது? நமது படகு இட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் டு அதுவும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் அங்கும் இங்குமாக தூக்கி போட ஆரம்பிக்கப்படும். அதுவும் அங்கும் இங்குமாக கேப்சைஸ் பண்ணும்படியாக அங்கும் இங்குமாக அது அலசப்படும். என் அன்பு சகோதரனே சகோதரி, என்ன நடக்குது? போட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. போட்டு முங்க போகுது. போட்டு தலகுப்புற கீழே போகுது. இதுதான் ரியாலிட்டி. பேதுரு ஒரு பெரிய ஒரு ஃபிஷர்மேன், ஜான் ஒரு பெரிய ஃபிஷர்மேன், ஆண்ட்ரூ ஒரு பெரிய ஃபிஷர்மேன், ஜேம்ஸ் ஒரு பெரிய ஒரு ஃபிஷர்மேன். இவங்க எல்லாரும் தலை சிறந்த மீனவர்கள் என்று பார்க்குறோம். ஆனால் அவர்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. வை? பிகாஸ் தெர் வாஸ் ஸ்டார்ம் எவ்ரிவேர். புயல் எல்லா இடத்திலும் காணப்பட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இத்தனை வருஷம் இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், இந்த பிரச்சனையை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இத்தனை வருஷமாக என் பொண்டாட்டியோட நான் இருந்துட்டேனே, இன்னுமா என்ன அவளை ஹேண்டில் பண்ண தெரியாது. இத்தனை வருஷமாக என் ஹஸ்பண்டோட நான் வாழ்ந்து விட்டேனே, இன்னுமா எனக்கு அவரை ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன், இந்த சிச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். யூ மைட் ஹவ் ரிலைட் ஆன் யோர் செல்ஃப். நீ உன்னுடைய நம்பிக்கை மேலே, உன்னுடைய திறன் மேலே, உன்னுடைய ஸ்ட்ரென்த் மேலே நீ ஒருவேளை உன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ட்ரஸ்ட் இன் மீ அண்ட் யூ வில் ஹாவ் பீஸ் என்று சொல்லுகிறார். உன் மேலே நீ நம்பிக்கை வச்சனால உன் சிச்சுவேஷன்ஸை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். உன் சிச்சுவேஷன்ஸ் ஒருவேளை தலைக்கு மேலே போய்கொண்டே இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வைரஸ் வந்த ஆரம்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? we have everything under our control. மீடியாவில்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குறித்து தான் பேசிக்கொண்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இதை இப்படி பார்த்துட்டாங்க, ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, இது ஆரிஜினை பார்த்துட்டாங்க, அதை பார்த்துட்டாங்க, இதை பார்த்துட்டாங்க. ஒன் டே வாட் ஹேப்பன்ட்? திஸ் வைரஸ் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் நாட் இன் தேர் பவுண்ட்ஸ். அவர்களுடைய கட்டுக்குள்ளாக இந்த வைரஸ் இல்லை, இந்த வைரஸோடைய கட்டுக்குள்ளாக தான் நாம் யாவரும் இருக்கிறோம் என்று ஒரு நாள் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. நண்பு சகோதரி, உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ எதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க நீ நினச்சி கொண்டிருந்தாலும் ஒருவேளை இட் மைட் ஹவ் கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோலே இல்லாமல் போகுது பிரதர். என் லைஃப் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில. எதை எடுத்தாலும் கண்ட்ரோலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. என் ரிலேஷன்ஷிப்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. எனது பேங்க் பில்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எனது மெடிக்கல் பில்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எனது தேவைகள் கண்ட்ரோலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எனது இஎம்ஐஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. Today the Lord is saying, I will give you peace amidst all your storms. Hallelujah. உனக்கு இருக்கும் எல்லா புயல்களின் மத்தியிலும் உனக்கு நான் சமாதானத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறேன். Hallelujah. நண்பு சகோதரனே, அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக பிறந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்ட எல்லா குழந்தைகளும் கொலை செய்யப்படும்படியாக அங்கே இருக்கிற அந்த எம்பரர் ஒரு ரூல் ஒன்று போடுறாரு. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், பிள்ளைகள் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்திலையும் பார்க்கலாம், the family of Jesus were at peace. அவர்கள் சமாதானத்தோடு கூட இருந்தாங்க. எங்கே தெரியுமா இருந்தாங்க? இந்த இடத்திலே இல்லாமல் கர்த்தர் அவர்களை இன்னொரு இடத்தில் வைத்து கொண்டு அவர்களை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் மூல வேதாகமத்தில் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அநேக தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு அந்த தாய்மார்கள் ஒழித்து வைக்கும் பொழுது அந்த தாய்மார்களையும் வெட்டி போட்டார்களாம். அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், ராமாவில் ஒரு கூக்குரல் ஒன்று ஒலித்தது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக கதறி கொண்டிருந்தார். Lots of mothers were crying for their babies. Lots of mothers were butchered because of their babies. But you know something? The mother which bore baby Jesus, இயேசுவானவரை பெற்றெடுத்த அந்த தாயாகிய அந்த மரியாள்
சந்தோஷத்தோடு கூடவும் சமாதானத்தோடு கூட இருந்தான். ஏன் தெரியுமா? அவர்கள் யாரிடம் இருந்தார்கள்? அவர்கள் இயேசு ஆகிய சமாதான பிரபுவோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் you might be in a situation which has gone very bad. வேர்ஸ்ட் கேஸில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். அந்த வேர்ஸ்டான சினாரியோவிலையும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமிக்குள்ளாக அவர் குழந்தையாக பிறந்து வந்தார். ஹல்லேலூயா. The Lord Jesus has come into this world to give you peace. உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நீ இருக்கும் அந்த பாடிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து உனக்கு ஒரு சமாதானத்தை அவர் அருளும்படியாக தான் இந்த பூமிக்குள்ளாக அவர் ஒரு பாலகனாக பிறந்து வந்திருக்கிறார். ரியாலிட்டி ஒருவேளை டஃப்பாக இருக்கலாம். ரியாலிட்டி ஒருவேளை சுற்றி வாதை உன்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். உன்னை சுற்றி அது முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இவற்றின் மத்தியிலும் உனக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ பீஸ் என்று சொல்லுகிறார். போகட்டும், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரியாலிட்டி என்னன்னு நீங்கள் பார்க்காதீங்க. Do not look into the reality. What the Lord says is, I am going to bless you amidst this reality. உனது ரியாலிட்டி என்னது? சமாதானம் அற்ற ஒரு நிலைமை. இந்த சமாதானம் அற்ற ஒரு நிலையில் உனக்கு நான் சமாதானமாகிய ஒரு ஆசீர்வாதத்தை தரவிருக்கிறேன். Hallelujah. Firstly we saw the reality. Now secondly the Bible says, I am going to bless you with my peace. Hallelujah. நான் என்ன பண்ண போறேன்? எனது சமாதானத்தை உனக்குள்ளாக வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, peace I leave with you, not of that which the world gives. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நான் தான் சமாதானக்காரனர், நான் தான் சமாதான பிரபு. என் சமாதானத்தை உனக்குள்ளாக நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. My peace I am giving you, not of which the world talks. உலகம் பேசுகிற சமாதானம் கிடையாது, உலகம் சொல்கிற சமாதானம் கிடையாது. என் சமாதானத்தை உனக்குள்ளாக விதைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன நடக்குது? அந்த கப்பலானது அங்கும் இங்குமாக அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பி ஆஃப் குட் சியர். நான் வந்துட்டேன், சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். பீஸ் பி ஸ்டில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புயலாக இருந்து கொண்டிருக்கிற, அந்த அலை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த கடலின் மீது தான் கர்த்தர் நடந்து வந்து இந்த வார்த்தையை சீஷர்களிடமாக அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த பிரச்சனையில் என்னால் வெளியே வரவே முடியாது பிரதர். அந்த பிரச்சனை மேலே தான் கர்த்தர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? நான் மட்டும் நடந்து வர மாட்டேன், பேதுருவே நீயும் ஓடி வா, இந்த பிரச்சனை மேலே நீனும் நடந்து வா. உனக்கு சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற அந்த பாடுகள் மேலே நீயும் நடந்து வா. நான் எப்படி நடந்து வரேனோ அதே மாதிரி நீனும் நடந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலும், இந்த கடைசி நாளில், இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்தில் உள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வது தான், 2020 உனக்கு வந்த பாடுகள் எல்லாம் உண்மைதான், அதன் மேலே இன்னைக்கு நீ நடந்து வரப்போகிறாய். Hallelujah. You are going to come along with me, walking over your problems, walking over your stripes. பயந்து கொண்டு கிடையாது, மன சமாதானத்தோடு கூட நீ நடந்து வரப்போகிறாய். Hallelujah. ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக சமாதானத்தை உனக்கு கொடுக்கும்படியாக தான். Hallelujah. நண்பு சகோதரி சகோதரிகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஐ வில் எக்ஸ்டெண்ட் மை பீஸ் லைக் அ ரிவர் என்று பார்க்கலாம். ஒரு நதியை போன்று நான் எனது சமாதானத்தை உங்களிடமாக நான் கொண்டு வருகிறேன். நதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நதி எடுத்தோடனே அப்படியே கஷ்ஷிங்காக இருக்கவே இருக்காது. ஒரு ரிவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராப் பெருசாகும். நிறைய நதிகளுக்குள்ளாக நதிகள் வந்து இதை ஃபீட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது பெருசாகும். மலைகள் மீது அது வரும், வாட்டர் ஃபால்ஸாக கீழே விடும். அநேக ட்ரீஸ் வழியாக, பிளான்டேஷன்ஸ் வழியாக, சில ஊர்கள் வழியாக, இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நதி வளர்ந்து ஒரு நாள் அந்த நதி எப்படி தெரியுமா ஆகிடும்? அது எத்தனை டேம் போட்டு அந்த நதியை மறிச்சாலும் சரி, அந்த அணைகள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டு வரும் வண்ணமாக ஒரு பெரிய ஒரு நதியாக மாறுகிறது. பட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் a single drop. அந்த ரிவர், அந்த நதி மொத்தமும் ஆரம்பித்தது ஒரு சின்ன ஒரு சொட்டில் இருந்து தான்.
என் அன்பு சகோதரனை சகோதரி, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என் சமாதானத்தை உன்னிடமாக ஒரு சொட்டு மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உனக்குள்ளாக கொஞ்சோண்டு ஆண்டவர் வைக்கும்போது அந்த சமாதானம் உனக்குள்ளாக பழகி 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 பெருகி கடைசியில் என்ன ஆகுது, எத்தனை அணைகளை போட்டு, எத்தனை பேரிகேட்ஸை போட்டு, எத்தனை பாடுகளை வைத்து, துன்பங்களை வைத்து அதை அடைத்தாலும் சரி, அது எல்லாவற்றிலும் இருந்து அதை உடைத்து கொண்டு அது வெளியே வரும்படியாக கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்ட போகிறார். Hallelujah. The Lord is going to accomplish a new thing in your life. என்ன தெரியுமா பண்ண போறாரு? He is going to give you his peace. அவரது சமாதானத்தை உனக்குள்ளாக அவர் இந்த நாளில் அவர் விதைக்க ஆசைப்படுகிறார். அன்பு சகோதரனே சகோதரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, the chastisement of peace was upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்ததாம். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீயும் நானும் நமக்கு இருக்கும் அத்தனை பாடுகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டு சமாதானத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரின் திவ்ய சமாதானம், அவரது திவ்ய சாந்தி நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆக்கினை அவர் மீது அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பூமிக்குள்ளாக ஒரு மானிடனாய் வந்து பிறந்து அவர் வளர்ந்து அவர் ஊழியம் செய்து அவர் நமக்காக தனது சொந்த சரீரத்தையும் ஜீவனையும் அவர் நமக்காக இழக்கும்படியாக அவர் யாவற்றையும் கொடுத்து விட்டார். Hallelujah. He has given us all for you to be filled with divine peace. வேலை இல்லைன்னு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, குழந்தை பிறக்கலையே, எனக்கு இருக்கும் இந்த நிந்தையும் அவமானம் துடைக்கப்படவில்லையே, நான் கர்த்தருக்குள்ளாக மீண்டும் வந்து விட்டேனே, இந்த பாவக்கரை, இந்த பாவத்தின் இந்த காயம் இன்னும் என் சரீரத்திற்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது, என் இருதயமெல்லாம் பாரப்பட்ட சஞ்சலத்தோடு கூட நான் எப்பொழுதும் அழுது கொண்டே காணப்படுகிறேனே, இந்த வியாதியானது என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. யாவருக்கும் விசேஷ வெவ்வேறு பாடுகளினால் சமாதான குறைச்சல் நமக்கு காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சமாதானத்தை எந்த பிரச்சனை எடுத்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உன் சமாதானத்தை உருக்குலைத்து கெடுத்து கொண்டிருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து உனக்கு என் சமாதானத்தை நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. The Lord is going to give you his peace. அவரது சமாதானத்தை உனக்குள்ளாக அவர் விதைக்கிறார் பிரதர். Hallelujah. அன்பு சகோதரனே சகோதரிகளே, என் சமாதானத்தை உனக்குள்ளாக வைக்கிறேன். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையானது அவர் மீது சுமத்தப்பட்டது. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, அவர் உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் வந்து உனக்கு நீ வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக இதோ வந்திருக்கிறார். நம்ம யாவரும் அப்படி முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோமா? என் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகளினால், எத்தனையோ நிந்தனைகளினால், எவ்வளவோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுத்தி எங்களுக்கிட்ட இருக்கிற உமது சமாதானத்தை அது எடுத்து விட்டது ஆண்டவரே. சமாதானமே இல்லாமல் எந்த புறம் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் இங்கும் அங்குமாக நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வீட்டுக்கு சரியான டைமுக்கு வர்றதில்லை ஆண்டவரே. வேலை முடித்து விட்ட பிறகு எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு ஆண்டவரே, அப்பா, சமாதானம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட எத்தனையோ தெருக்களில் ஆண்டவரே கண்ணீரோடு கூட அலைந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உமது சமாதானத்தை அவர்களுக்குள்ளாக நீர் வையும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் முழுவதும் நான் சமாதானமே இல்லாமல் நான் கிடக்கிறேனே, நான் எங்கே போனாலும் எனக்கு சமாதானமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு உமது பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. விசேஷ விதமாக ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே தேவைகளோடு கூட அந்த தேவைகளின் நிமித்தமாக சமாதான குறைவு இல்லை எல்லா பிள்ளைகளையும் உன் சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த தேவைகளை சந்தித்து அவர்களுக்குள்ளாக உமது சமாதானத்தை விதைத்தருளும் ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உமக்குள்ளாக வந்ததே ஆண்டவரே. உமது மீது கர்த்தராகிய தேவன் சுமத்தினாரே ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சேஸ்ட்மெண்ட்டை உன் மீது வைத்தாரே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, லார்ட், fill everybody with your divine peace, Lord. The peace that passeth all understanding. ஆண்டவரே, உமது சமாதானம் எங்களுக்குள்ளாக விதைக்கப்படட்டும் அப்பா.
இந்த நேரத்திலும் ஆண்டவரே சமாதானத்திற்காக வேண்டி விரும்பி கெஞ்சி ஜெபித்து கொண்டிருக்கிற உமது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானத்தினால் நிரப்பியறலும் ஆண்டவரே. அப்பா, உமது சமாதானத்தினால் அவர்கள் புஷ்டி அடைவார்களாக ஆண்டவரே. அப்பா, இந்த வருடமும் அப்பா இந்த வாரத்தோடு கூட முடிகிறது ஆண்டவரே. நாங்கள் புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. உமது சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக லார்ட் லெட் அஸ் ஃபேஸ் த நியூ இயர் லார்ட். உமது கரங்களை பற்றினவர்களாக நாங்கள் இந்த புது வருடத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பாராட்டியறலும் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நிந்தனைகள் பாடுகள் வந்த போதிலும் எங்களுக்கு நீர் உண்மையுள்ளவராக எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இவ்வளோ நேரம் எங்களோடு கூட பேசி அப்பா நீர் இந்த உலகத்திற்குள் வந்தது எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சமாதானம் உங்களுக்குள்ளாக இப்பொழுது கடந்து வரட்டும் என்று எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப போர் பாதத்தில் முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள என் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமது சமாதானத்தை அவர் ஊற்றியிருக்கிறார். இன்றையிலிருந்து அவரது சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்மாவையும் அது நிரப்பிக்கொண்டே இருக்கும். போகட்டும். இன்றோடு கூட இந்த Why did Jesus come into this world gospel series இன்றோடு கூட நிறைவு பெறுகிறது. உங்களோடு கூட இணைந்து வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை நானும் கற்றுக்கொண்டேன். அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாரத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் டயனா சீசன் 5 முடிவடைய போகிறது. அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அநேக காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் ஏதாவது இருக்குமாயின் மறக்காமல் கீழே காணப்படுகிற அந்த இமெயில் ஐடிக்கும் அந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் எழுதியும் கால் பண்ணி சொல்லுமாறு உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே, நானும் என் ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் ஒரு பிளெஸட் நியூ இயர் விஷஸை நான் இன்றைக்கு அட்வான்ஸாக நான் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வருகிற ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தமது கரங்களில் வணைந்து அவர் பாதுகாத்து அவர் வழி நடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடம் உங்களோடு கூட நானும் கர்த்தருடைய கரங்களை நான் நாடி அவரது புதிய கிருபைகளுக்காக உங்களுக்காக அவரிடமாக நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன். இந்த வருடத்திலும் அவர் புதிய கிருபையினால் நம்மை நிரப்பும்படியாக நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். இந்த 2020ஆம் ஆண்டும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வந்தார். அதற்காக வருகிற நாட்களில் நாம் மறவாமல் கர்த்தரை நாம் துதிப்போமாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அவர் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. Have a blessed week ahead and have a blessed wonderful year. Advance New Year wishes. God bless you. Chance to love again.